வேலூர் மாவட்டத்தில் திமுக பிரமுகர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை அதிரடி சோதனை நடத்தி வருகிறது. காட்பாடியில் உள்ள துரைமுருகன் இல்லத்தில் 8 மணி நேரத்திற்கும் மேலாக வருமான வரித்துறை அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளது. திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்திலும் அவரது மகனும் திமுக வேட்பாளருமான கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜான் பிரிட்டோவிடம் கேட்கலாம். ஜான் பிரிட்டோ, துரைமுருகனின் வீட்டில் எத்தனை மணி நேரமாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்க? இந்த சோதனைக்கான காரணம் குறித்தும் சோதனையில் முக்கிய ஆவணங்கள் ஏதும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் விரிவாக பதிவு செய்யலாம். நிச்சயமாக சிவசங்கரி, அதாவது வேலூர் மாவட்டம் வேலூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளராக திமுகவுடைய பொருளாளர் துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்தன் போட்டியிடுகிறார். இன்று அதிகாலை 3 மணி அளவில் துரைமுருகனுடைய இல்லத்தில் இந்த வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் அதிகாரிகள் சோதனையில் மேற்கொண்டனர். சுமார் 6 மணி நேரமாக இந்த சோதனை தற்போது நீடித்து வருகிறது. தற்போது இந்த சோதனையாக முடிவுக்கு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் காட்பாடிக்கு அருகே உள்ள கிறிஸ்டியான்பேட்டையில் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் தற்போது 10 பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோன்று வேலூர் மாவட்டத்தில் மேலும் 2 திமுக முக்கிய பிரமுகர்கள் வீட்டிலும் தற்போது வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. ஆலங்காயம் அருகே உள்ள முன்னாள் மாவட்ட செயலர் தேவராஜோட இல்லம் மற்றும் குடியாத்தத்தை சேர்ந்த முன்னாள் ஒன்றியக்குழு உறுப்பினர் சக்கரவர்த்தியின் இல்லம் ஆகிய பல்வேறு இடங்களில் தற்போது வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகின்றனர். சிவசங்கரி. பிரிட்டோ, துரைமுருகனின் மகன் கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரியிலையும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திட்டு வரும் நிலையில் அது பற்றிய விவரங்களையும் சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது நேற்று இரவு 10 மணி அளவிலேயே வருமான வரித்துறையினர் சோதனை செய்ய வந்த நிலையில் திமுகவினர் எதிர்ப்பு காரணமாக நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அதிகாலை 3 மணி அளவில் தான் சோதனை நடத்தப்பட்டது. கதிரானந்து அவருடைய கல்லூரியில் பெண்கள் விடுதி இருப்பதன் காரணமாக அங்கு இரவு நேரத்தில் சோதனை நடத்த முடியவில்லை. எனவே காலை 8 மணி அளவில் கதிரானந்துக்கு சொந்தமான அந்த கல்லூரியில் 10 பேர் கொண்ட குழுவினர் தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்போடு சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது துரைமுருகன் வீட்டில் நடைபெற்று வந்த வருமான வரித்துறை சோதனை தற்போது நிறைவடைந்திருக்கிறது. தற்போது அவருடைய வீட்டில் இருந்து அதிகாரிகள் தற்போது கிளம்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். சோதனை முடிவதற்கு முன்பாகவே கதிரானந்த் அவருடைய இல்லத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார். தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி பிரிட்டோ.